ஹலோ நமஸ்காரம். மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் இன்றைக்கி ஒரு மசால் தோசை தான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்ணுங்கிறது இல்லை, வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா 2 தடவை அலம்பிட்டு அதை கட் பண்ணிவிட்டு 1-2 குக்கரில் போட்டு மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மசிக்கிற அளவுக்கு வேகணும். அது இந்த மசால் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். அது நீட்டை வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுட்டு கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை கரண்டியால் 1-2 உதுத்து விட்டுக்கலாம், இல்லாட்டா சரியாக வதங்காமல் போயிடும் வெங்காயம். இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு அது நல்லா மிளகாப்பொடி வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணால் காரப்பொடி கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் அவ்வளோ வேண்டாங்கிறதுனால நான் சாம்பார் பொடியே போட்டுட்டேன். அதுக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு இந்த வதங்கின வெங்காயத்தை வேக விட்டுக்கலாம் லைட்டாக. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்தெடுத்து சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, வேக விட்டு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு கையால் அந்த வெங்காயத்தோடு போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மசிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை போட்டுட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுனாக்கா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை விட்டு இந்த அளவுக்கு நல்லா குழைய மசிச்சு வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்புலேயே வச்சு கலரிக்கலாம். இதில் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட போட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிட்டு அதில் தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு நல்லா கலந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசை வார்த்துட்டு இந்த மசாலாவை தோசைக்குள்ளே வச்சாச்சுன்னா மசால் தோசை ரெடி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் சூடானதும் நம்ம எப்பவும் போல் நார்மல் தோசை வார்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக வார்த்துக்கணும். ரொம்ப தடியாக வாக்காமல் கொஞ்சம் ரோஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு மெல்லிசாக வார்த்துட்டோம்னாக்க கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நல்லா செவந்திருக்கிறது தெரியும். அந்த மாவு வண்டி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம திருப்பி போட போகிறது இல்லைங்கிறதுனால கரண்டியாலேயே அந்த மாவை அந்த தோசை மேலேயே இழுத்து விட்டுட்டோம்னாக்கா நல்லா மெல்லிசாக வந்துடும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். கொஞ்சம் எண்ணெயை விட்டு தோசை திருப்பியாலேயும் அந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுட்டோம்னாக்கா தோசை நல்லா கரகரான்னு இருக்கும். கொஞ்சம் ஓரளவு ப்ரௌனாக ஆனது தெரியும் நமக்கு மேலாக. அந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து அதில் வச்சுட்டு தோசை நல்லா செவந்ததுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே மடித்து போட்டுடலாம். மடித்து போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகிறதுக்காக அந்த தோசையை ஒரு தடவை 2 தடவை திருப்பி போட்டோன்னா நல்ல கரகரன்னு வந்துடும் தோசை. வேணுங்கிறவா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கலாம். எங்களுக்கு இது போகிறோங்கிறதுனால நான் லைட்டாக விட்டுருக்கேன். மசால் தோசைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெயை கூட விட்டுண்டால் தான் நல்லா மொறுன்னு வரும். இதே போல் அடுத்தடுத்த தோசை எல்லாமும் வார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு இருந்தால் கூட மசால் தோசை ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு எப்பவும் ஒரே தோசைன்னு நார்மலாக வார்த்து கொடுக்கறதுக்கு பதில் இது போல் செஞ்சு கொடுக்கறது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.